மண்ணில் பிறக்கும் போது எல்லோரும் சாதாரண மனிதர்களாகத்தான் பிறக்கிறார்கள். ஆனால் வெகு சிலரே தன் வாழ்க்கை முழுவதையும் மக்களுக்காக அர்ப்பணித்து போராளிகளாகவும் தலைவர்களாகவும் மண்ணில் விதைக்கப்படுகிறார்கள். அப்படி சாதாரண மனிதனாக பிறந்து தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக போராளியாக வாழ்ந்து நூற்றாண்டு கண்ட மாபெரும் தலைவராக மறைந்திருக்கிறார் தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். சரியாக ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்து கொண்டிருந்த வேளையில் வடக்கே 1925 டிசம்பர் 26 கான்பூரில் போராடுவோம் போராடுவோம், உரிமைக்காக உழைக்கும் மக்கள் விடுதலைக்காக போராடுவோம் என்ற முழக்கத்தோடு எம்.என். ராய் உள்ளிட்ட தலைவர்களால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிறுவப்பட்ட அதே நாளில் இந்தியாவின் தென்கோடியில் திருநெல்வேலி ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் ராமசாமி கருப்பையா தம்பதிக்கு 3வது மகனாக பிறந்தார் நல்லக்கண்ணு. ஆனால் அன்று இந்திய கம்யூனிஸ்டை நிறுவியவர்கள் தென்னகத்தில் உதித்த ஒருவன் 100 வயதிலும் ஆதிக்க வர்க்கத்தை எதிர்த்து செங்கொடி ஏந்தி மக்களுக்காக குரல் கொடுப்பான் என்று எண்ணி பார்த்திருக்க கூட மாட்டார்கள். நாடெங்கும் சுதந்திர வேட்கை பற்றி எறிந்து கொண்டிருந்த வேளையில் பிறந்த நல்லக்கண்ணுவுக்கு துரு சிறு வயதிலேயே மக்களின் விடுதலைக்கான போராட்ட உணர்வு ஆழமாக ஊறியது. பள்ளி பருவத்தில் தனது ஆசிரியர் மூலம் பொது உடைமை கருத்துக்கள், பாரதியார் வரிகளின் அறிமுகம் பெற்றார் நல்லக்கண்ணு. அந்த சிறு வயதில் நல்லக்கண்ணு மூச்சாக உச்சரித்த ஒரு பாடல் எதுவென்றால், என்று துணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்ற பாரதியார் பாடல்தான். சிறுவயதில் தன் ஊரில் காந்தியை நேரில் பார்த்தது முதல் பள்ளி பருவத்தில் ஒரு காந்தியவாதியாக இருந்த நல்லக்கண்ணுவுக்கு அவரின் ஆசிரியர் பலவேசம் மூலம் கம்யூனிச கருத்துக்கள் நுழைந்து அவரை கம்யூனிஸ்டாக மாற்றியது. தனது 16 வயதிலேயே கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர முயன்றார். ஆனால் 18 வயது ஆகட்டும் சேர்த்துக் கொள்கிறோம் என்று அவர்கள் கூறியதால் அது நடக்காமல் போனது. ஆனால் 1943 தனது 18 வயது ஆனதும் முதல் வேளையாக கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து ஸ்ரீவைகுண்டம் கிளை செயலாளரானார் நல்லக்கண்ணு. படிப்பை விடவும் விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக இருந்த நல்லக்கண்ணு சக மாணவர்களை திரட்டி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போராட்டங்களில் ஈடுபட்டார். அதே காலகட்டத்தில் தான் 2ஆம் உலகப் போரும் நடந்து கொண்டிருந்தது. கூடவே இங்கு கடுமையான உணவு பஞ்சமும் நிலவியது. மக்கள் எல்லோரும் பசி பட்டினியில் வாடிக்கொண்டிருந்த வேளையில் நல்லக்கண்ணுவின் சொந்த ஊரான ஸ்ரீவைகுண்டத்தில் நிலப்பிரபுகள் ஒரு இடத்தில் ஆயிரக்கணக்கில் நெல் மூட்டைகளை பதுக்கி வைத்திருப்பதாக அவருக்கு தகவல் கிடைக்கிறது. உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கொடுத்தார். பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகளை தோழர் பாலன் உள்ளிட்டோருடன் சேர்ந்து மீட்கவும் செய்தார். அதன் பின்னர் 1946 சென்னையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் வார இதழான ஜனசக்தியில் பணியாற்றிய நல்லக்கண்ணு 3 மாதங்களில் சொந்த ஊருக்கு திரும்பி விவசாயிகளின் உரிமைகளுக்காக களமாட தொடங்கினார். நாங்குநேரி பகுதிகளில் விவசாய சங்கம் சார்பில் எண்ணற்ற போராட்டங்களை முன்னெடுத்தார். தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் என்ற முழக்கம் அப்பகுதி முழுவதும் எதிரொலித்தது. நாட்டுக்கு விடுதலை கிடைத்து விட்டது, ஆனால் என் மக்களுக்கு எப்போது விடுதலை என தன்னுள் இருந்த கேள்விக்கு ஆயுத புரட்சிதான் மக்களுக்கான விடுதலையை பெற்றுத்தரும் என தீர்க்கமாக நம்பினார் அவர். 1948 உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற போராட்டத்தை கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்தது. ஆனால் மദ്രാஸ் உள்ளிட்ட சில மாகாணங்களில் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டிருந்ததால் நல்லக்கண்ணு உட்பட அவரின் சக தோழர்கள் அனைவரும் தலைமறைவாக செயல்பட்டனர். அந்த காலகட்டத்தில் தான் அதிகாரம் மாபெரும் வரலாற்று பணியை செய்தது. 1949 டிசம்பர் 20 நல்லக்கண்ணு திருநெல்வேலி மாவட்டம் புலியூர்குறிச்சி கிராமத்தில் விழிப்புணர்வு கூட்டத்தை முடித்துவிட்டு நல்லக்கண்ணு உறங்கிக் கொண்டிருந்தார். பாதுகாப்புக்கு கூடவே ஒரு பையில் வெடிகுண்டுகளை வைத்திருந்தார். ஆனால் நல்லக்கண்ணு பற்றி எப்படியோ தகவல் அறிந்த போலீசார் அந்த கிராமத்தில் குவிந்தனர். நல்லக்கண்ணு உறங்கிக் கொண்டிருந்த வீட்டை சுற்றி வளைத்து வீட்டுக்குள் நுழைந்த போலீசார் நல்லக்கண்ணு நெஞ்சிலே பூட்ஸ் கால்களால் எட்டி உதைத்தனர். உயிரே போகும் அளவுக்கு அடித்து நொறுக்கினர். ஆனால் போராளிகளுக்கு வலியெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. உயிரே போனாலும் போகட்டும் என்ற மன உறுதியோடு தன் சக தோழர்களின் இருப்பிடம் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவர். அப்போது போலீஸ் அதிகாரி ஒருவர் கீழே ரத்தம் சொட்ட சொட்ட நிலை குலைந்து கிடந்த நல்லக்கண்ணுவின் முகத்தை திருப்பி அவரின் மீசையை பற்றி எரியும் சிகரெட்டால் பொசுக்கினார். சிகரெட்டின் தீ மீசையை கருக்கியதோடு அவரின் உதடுகளிலும் சூடு வைக்க உயிர் வலியை தாங்கிக் கொண்டு மௌனமாகவே இருந்தார் அவர். இறுதியில் அவரை எட்டி உதைத்த கால்களும் அடித்து நொறுக்கிய கைகளும் தான் வலியில் ஓய்ந்தது. மதுரை சிறையில் நல்லக்கண்ணு அடைக்கப்படுகிறார். சிறையில் இதைவிட கொடுஞ்சித்திரவதைகள். நெல்லை சதி என்ற பெயரில் அதிகாரத்துக்கு எதிராக போராடியதாக 109 பேர் மீது வழக்கு போடப்பட்டது. அதில் நல்லக்கண்ணு உட்பட 9 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போது நல்லக்கண்ணுவிற்கு வெறும் 27 வயதுதான். ஆனால் போராளியை 4 சுவர்களும் இரும்பு கம்பிகளும் முடக்கிவிடுமா என்ன?
சிறைக்கு சென்ற பின்பும் அங்குள்ள தோழர்களின் கைதிகளின் உரிமைகளுக்காக போராடினார் நல்லக்கண்ணு. குறிப்பாக கைதிகளுக்கு கல்வி கற்கும் உரிமை வேண்டும் என்று போராடி அதில் வெற்றியும் பெற்றார். அதே வேளையில் தோழர்களின் விடுதலைக்காக வெளியே மக்கள் போராட்டமும் வெடித்தது. மக்கள் போராட்டத்திற்கு எந்த அரசுதான் அடிபணியாமல் இருக்க முடியும்? ஒரு வழியாக நல்லக்கண்ணு உள்ளிட்ட தோழர்களை விடுதலை செய்ய அரசு பணிந்தது. 1956 டிசம்பர் 13 நல்லக்கண்ணு உள்ளிட்ட தோழர்களின் மீதான அதிகாரத்தின் 7 ஆண்டு கொடுஞ்சிறை முடிவுக்கு வந்தது. அப்போதும் கூட மத்திய சட்டத்தில் கைதான பல தோழர்கள் விடுதலை செய்யப்படாததால் நல்லக்கண்ணு மிகவும் வருந்தினார். பின்னர் சாதி ஒழிப்பு போராளி அன்னசாமி தனது மகளை நல்லக்கண்ணுவுக்கு 1958 ஜூன் 5 திருமணம் செய்து வைத்தார். குடும்ப வாழ்க்கை அவரின் போராட்டத்துக்கு ஒருபோதும் தடையாக இருந்ததில்லை. மனைவி ரஞ்சிதத்தின் ஆதரவும் அரவணைப்பும் நல்லக்கண்ணுவை சமரசமில்லாத போராளியாகவே களமாட செய்தது. ஒடுக்கப்பட்ட மக்களை கோயிலுக்குள் அழைத்துச் செல்லும் போராட்டம், நிலையான வீடு இல்லாததால் ஓடும் குடிகள் என்று அழைக்கப்பட்ட தலித் மக்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு மனை உரிமைகளை நிலைநாட்டும் போராட்டம், பொது வீதிகளில் செருப்பணிந்து செல்லும் போராட்டம் என நல்லக்கண்ணுவின் கால்கள் ஓய்வறியாமல் ஓடிக்கொண்டே இருந்தன. 1990களில் சாதிய படுகொலைகள் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருந்தன. அப்படி ஒரு சாதிய கலவரத்தில் தனது மாமனார் அன்னசாமியை இழந்தார் நல்லக்கண்ணு. ஆனாலும் உணர்ச்சி வசப்படாத நல்லக்கண்ணு உள்ளூர்காரர்கள் யாரும் இதை செய்திருக்க மாட்டார்கள் என்று கூறி பெரும் கலவரம் நிகழாமல் தடுத்தார். அதோடு தனது மாமனாரின் படுகொலைக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்ட இழப்பீட்டு தொகையையும் சாதி கலவரத்தில் பாதிக்கப்பட்ட 2 சமூக குழந்தைகளின் கல்விக்கு அளித்தார். விவசாயிகளின் உரிமை, நிலமற்றோருக்கான உரிமை, சிறை கைதிகளுக்கான உரிமை, ஒடுக்கப்பட்டோருக்கான உரிமை, தலித் மக்களுக்கான உரிமை என வயதறியாமல் போராட்டங்களே வாழ்வென சுழன்று கொண்டிருந்த நல்லக்கண்ணு தனது 86 வயதில் நீதிமன்ற படியேறி தாமிரபரணி ஆற்றில் மணற்கொள்ளையர்களை தடுக்க வாதாடி வெற்றிகரமாக அதற்கு தடையும் பெற்றார். இவ்வாறு எந்த ஒரு மக்களிடமிருந்தும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைக்காமல் மக்களின் நலனுக்காக ஓடிய நல்லக்கண்ணு தேர்தலில் போட்டியிட்டார். ஆனால் வழக்கமாக போராளிகளுக்கு மக்கள் தரும் பரிசுதான் அவருக்கும் கிடைத்தது. 2 முறை சட்டமன்ற தேர்தலிலும் 1999 லோக்சபா தேர்தலிலும் போட்டியிட்ட நல்லக்கண்ணுவை மக்கள் தோற்கடித்ததால் ஒரு தலைவரின் உரையை கேட்கும் பாக்கியத்தை தமிழக சட்டமன்றமும் இந்திய நாடாளுமன்றமும் இழந்தது. ஆனால் இந்த தோல்விகள் ஒருபோதும் நல்லக்கண்ணுவை நிறுத்தவில்லை. இதற்கு பிறகுதான் தாமிரபரணி ஆற்றுக்காக போராடிய சம்பவங்கள் எல்லாம் செய்தார் அவர். அப்படிப்பட்ட நல்லக்கண்ணுவின் மற்றொரு பாராட்டப்படும் குணாதிசயம்தான் அவரின் எளிமை. நல்ல உணவு, நல்ல உடை இல்லாமல் போராட்ட களங்களில் கிடைக்கும் தோழர்களின் கட்டுச்சோறு, கதர் வேஷ்டி, கதர் சட்டை, சிவப்பு துண்டு என சமூகத்திற்காக போராடியவருக்கு தங்குவதற்கு சொந்த வீடு கூட இல்லாமல் வாழ்ந்தார். ஒருமுறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இவரின் 60 ஆண்டு கால பொது வாழ்க்கையை கௌரவப்படுத்தும் வகையில் அவருக்கு பாராட்டு விழா நடத்தி அவரிடம் 1 கோடி ரூபாயை கொடுத்தது. ஆனால் அதையும் கட்சி நிதிக்கே திருப்பி கொடுத்து கக்கனையும் மிஞ்சிவிட்டார் அவர். அதே போல் 2022 தமிழக அரசு சார்பில் நல்லக்கண்ணுவுக்கு முதல்வர் ஸ்டாலின் தகைசால் விருந்து வழங்கி 10 லட்சம் ரூபாயை அளித்தார். ஆனால் நல்லக்கண்ணு அந்த 10 லட்சம் ரூபாயுடன் தனது சொந்த பணம் 5000 ரூபாயை சேர்த்து மொத்தம் 10,05,000 ரூபாயை முதல்வரின் நிவாரண நிதிக்கு அளிப்பதாக மேடையிலேயே ஸ்டாலின் கையில் ஒப்படைத்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாத எளிமையை வெளிப்படுத்தினார். நின்றால் விமர்சனம், நடந்தால் விமர்சனம், சாதிக்கரை, ஊழல் கரை என பண்பட்ட அரசியலை இன்றைய காலகட்டத்தில் காண்பதே அரிது. ஆனால் கட்சிகளை கடந்து, விமர்சனங்களை கடந்து தலைவர்களே கொண்டாடும் தலைவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நல்லக்கண்ணு என்று சொன்னால் மிகையாகாது. அவர் இனியும் இருப்பார். ஏனெனில் போராளிகளுக்கு சாவே கிடையாது.